விண்வெளியிலிருந்து பூமியில் விழுந்த முதல் மனிதன். இவர் யார்? இவருக்கு என்ன நடந்தது என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்தே விண்வெளி துறையில் சாதிக்க வேண்டும் என்று உலகின் அனைத்து முக்கிய நாடுகளும் போட்டி போட்டுக் கொண்டு செயல்பட்டது. இந்த விண்வெளி பந்தயம் மனிதகுலத்திற்கு பல சிறந்த சாதனைகளை அளித்தது. ஆனால் அது பல அசம்பாவிதங்களையும் உருவாக்கியது. ஒரு நாட்டை மிஞ்சும் ஆர்வத்தில் மற்ற நாடுகள் வேகமாக செயல்பட்டு வந்தன. எனவே அடிக்கடி தவறுகளையும் செய்தன. இந்த தவறுகளில் சில துரதிருஷ்டவசமாக மனித உயிர்களை பழிவாங்கியது. அப்படி விண்வெளியிலிருந்து கீழே விழுந்து இறந்த முதல் மனிதன் யார் என்று தெரியுமா? அவர்தான் கர்னல் விளாடிமிர் கோம்ரோவ். இவர் சோவியத் யூனியனின் விண்வெளி வீரர். 2 முறை விண்வெளியில் இருந்த முதல் நபர் மற்றும் விண்வெளியில் இறந்த முதல் நபரும் இவர்தான். விளாடிமிர் கோம்ரோவ் தன்னுடைய 16 வயதில் ஒரு சிறப்பு விமானப்படை பள்ளியில் விண்வெளிக்கு செல்லும் பயணத்தை தொடங்கினார். அதன் பிறகு அவர் போர் விமானங்களை சோதிப்பதிலும் எதிர்கால விண்கலன்களை உருவாக்குவதிலும் ஈடுபட்டார். 1960ஆம் ஆண்டில் ஒரு சிறப்பு ஆணையம் அந்த நிறுவனத்திற்கு வந்து நம்பிக்கைக்குரிய பணியாளர்களை ரகசிய விண்வெளி திட்டத்தில் பங்கேற்க அழைத்தது. அப்போது விளாடிமிர் கோம்ரோவ் இந்த சோவியத் யூனியனில் சேர்ந்துள்ளார். 1962ஆம் ஆண்டில் அமெரிக்க ஜனாதிபதி கென்னடி அப்போலோ லூனார் திட்டத்தை தொடங்குவதாக அறிவித்தார். எனவே சோவியத் யூனியனை சேர்ந்தவர்கள் தாங்கள் தான் விண்வெளிக்கு முதலில் செல்ல வேண்டும் என்று அவசரப்பட்டுள்ளார்கள். இதில் இருந்த பிரச்சனை என்னவென்றால், ரஷ்யர்களுக்கு இந்த லட்சியத்தை நிறைவேற்ற விண்கலம் இல்லை. அவர்கள் வோஸ்டாக் என்ற ஒரு கப்பலை எடுத்து அதனை வோஸ்டாக் 1 என மறுபெயரிட்டு ஒருவருக்கு பதிலாக 3 பேரை ஒரு சிறிய கேபினுக்குள் அமர வைத்து அனுப்ப முயன்றுள்ளார்கள். விண்வெளிக்கு மனிதர்களை கொண்டு செல்வதில் இன்று மிகவும் நம்பகமான விண்கலமாக உள்ள சோயூஸ் அப்போது மனிதர்களை ஏற்றிக்கொண்டு பறக்க முழுமையாக தயாராகி இருக்கவில்லை. கோம்ரோவை ஏற்றிக்கொண்டு சோயூஸ் 1 பறப்பதற்கு முன்பாக 3 ஆளில்லா விண்கலன்கள் சோதனை முறையில் ஏவப்பட்டன. அந்த 3மே தோல்வியை தழுவின. மேலும் சோயூஸ் விண்கலனில் 203 டிசைன் குறைபாடுகள் இருப்பதாக பொறியாளர்கள் கண்டுபிடித்து கூறியுள்ளார்கள். இத்தனை பிரச்சனைக்கு பிறகும் அவசரமாக மனிதனை சுமந்து கொண்டு சோயூஸ் என்ற விண்கலம் பறக்க வேண்டும் என்று அப்போது முடிவு செய்யப்பட்டது. 1967 ஏப்ரல் 23ஆம் தேதி அப்போதைய சோவியத் ஒன்றியத்தில் இடம்பெற்றிருந்த கஜகஸ்தான் நாட்டின் விண்வெளி ஏவுதளத்திலிருந்து காலை 3:35 மணிக்கு புறப்பட்டது சோயூஸ் 1 விண்கலம். ஏவும் போது எல்லாம் நல்லபடியாக நடந்துள்ளது. ஆனால் விண்கலன் சுற்றுவட்ட பாதையை அடைந்தது முதல் சிக்கல் மேல் சிக்கலாக வந்ததாக கூறுகிறார்கள். விண்வெளிக்கு வெளியே பொருத்தப்பட்டிருந்த சோலார் தகடுகளில் ஒன்று திறக்க மறுத்தது. எனவே திறந்த இன்னொரு சோலார் தகடு சூரியனை நோக்கி இருக்கும் வகையில் விண்கலனை திருப்ப முயன்றுள்ளார் விளாடிமிர் கோம்ரோவ். ஆனால் அவரது முயற்சி வெற்றி பெறவில்லை. மின் சப்ளை இல்லாமல் உயிர்காக்கும் உபகரணங்கள் செயலிழக்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனாலும் எப்படியோ 27 மணி நேரம் விண்ணில் பறந்த கோம்ரோவ் தரையில் இருப்பவர்களுடன் தொடர்பில்லாமல் அந்த பழுதான கருவிகளுடன் பூமிக்கு திரும்ப முயன்று கடைசியாக பாராசூட் திறப்பதிலும் கோளாறு ஏற்பட்டு விண்வெளியிலிருந்து விழுந்து இறந்து போனார். 7 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து விண்கலின் வேகத்தில் பூமியில் விழுந்த அவருடைய உடலில் சிறு பகுதி கூட எஞ்சவில்லை. இந்த விபத்திற்கு 3 மாதம் முன்பாகத்தான் அமெரிக்காவின் அப்போலோ 1 விண்கலம் விபத்துக்குள்ளாகி அதிலிருந்த 3 விண்வெளி வீரர்களும் இறந்து போனார்கள். 1க்கும் மேற்பட்ட விண்வெளி வீரர்களை ஏற்றி சென்று உலகின் முதல் விண்வெளி பயணம் இது. சோவியத் யூனியனின் அதிகாரிகள் அவசரப்பட்டதால் இந்த விபத்து நிகழ்ந்ததாக கூறுகிறார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.